வணக்கம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும், அமெரிக்கா ஈரான், அமெரிக்கா இஸ்ரேல் எந்த பிரச்சனையை விட எல்லா பிரச்சனையை விட இன்னைக்கு ரொம்ப ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர். இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக உச்சக்கட்டத்தை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர், பொருளாதார வர்த்தக ஆலோசகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா அமெரிக்கா பேச்சை கேட்க மாட்டேங்குது. இந்தியர்கள் திமிர் பிடிச்சவங்க. இந்தியா அமெரிக்கா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அமெரிக்காவுடைய வழிக்கு வரமாட்டேங்குது. எப்படியாவது அமெரிக்கா சொல் பேச்சு கேட்கணும், அமெரிக்காவுடைய வழிக்கு இந்தியாவை கொண்டு வரணும். இது மாதிரியான பேச்சுகள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். வெள்ளை மாளிகைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படியாவது அடிமைப்படுத்தணும், இந்தியாவை வழிக்கு கொண்டு வரணும். அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போதைய ஒரே ஒரு குறிக்கோள். இந்தியா 1790 அந்த சமயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலாந்தினுடைய கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே அடிமைப்படுத்தி வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து இங்கேருந்து கொண்டு போனாங்க. பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துன்னு போனாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் காலி பண்ண பிறகு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல பேர் போராடி செத்து போன அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா அடுத்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி அமெரிக்கா இந்தியாவை ஏன் இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் விவசாய நிலப்பரப்பை கொண்டது இந்தியா. சீனா கிட்ட அதனால் வாலாட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எதனால் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய விவசாயிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய செல்வந்தர்களுக்கு இந்தியாவினுடைய விவசாய சந்தையை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. அமெரிக்க விவசாய பொருட்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சுத்தமாக இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் பயிரை விளைவிச்சுட்டு சில நேரங்களில் தண்ணி கிடைக்காம பயிர் வாடி போகுது, இல்லைனா அதிகப்படியான தண்ணீர்னால் பயிர் விளைஞ்ச பயிர் நாசமாக போயிடுது. அதுக்கு உண்டான அவங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணது, எலியை சாப்பிட்டது, இது எல்லா பிரச்சனையும் பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது இந்தியாவில். இதெல்லாம் நாம் நிறைய செய்திகளில் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அமெரிக்கா விவசாய பொருட்களுக்கு உண்டான சந்தையை இந்தியாவில் ஓப்பன் பண்ணணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. மோடிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்ன ஆனாலும் சரி, விவசாயிகளை நடுத்தரில் விட மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு விவசாய இதுக்கு வர்த்தகத்துக்கு இந்தியாவுக்கு ஓப்பனே பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்து ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக மோடி நீங்கள் நின்றுட்டுருக்காப்புல. இதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இதை வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. அமெரிக்காவில் சொன்னாங்கன்னா எல்லா நாடுகளும் இதை அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வேறு ஒரு பிரச்சனை மூலமாக இதை டைவெர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது. பல லட்சம் ரூபாய்க்கு இந்தியா கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்குது. எண்ணெய் பொருட்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ரஷ்யாவிலேருந்து கனிம வளங்கள்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்துறதுனால அமெரிக்கா ரஷ்யா மேலே பெரிய பொருளாதார தடை விதிச்சிருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அதே மாதிரி ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்குது. அந்த தடைகளெல்லாம் மீறி நம்ம கணக்கில் அடங்காமல் வரைமுறையே இல்லாமல் நிறைய ரஷ்யாவிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பொருளாதார ரீதியாக நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு நிறைய மணி இந்தியாவிட்டேருந்து நிறைய பணம் போகுது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, உக்ரைன் மேலே தொடுத்துருக்க போர் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் உக்ரைனுக்கு இது பெரிய ஒரு அடி. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா அவங்க நிறைய ஆயுதங்கள் கொடுத்து விடுறாங்க. ஆயுதங்கள் போர் வீரர்கள் உக்ரைனுக்கு கொடுத்து விடுறாங்க. அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க மக்கள் செலுத்தக்கூடிய வரி,
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைனுக்கு வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி பணம்லாம் வந்து அமெரிக்க மக்களுடைய வரி பணங்கள்லாம் இப்படி வீணாக போகுது. இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சு இந்தியா மேலே பழிய போடுறாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா மேலே 25% இம்போர்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டேரிஃப் வந்து 7ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 27ஆம் தேதி வரைக்கும் டைமு. அதுக்குள்ளே இந்த இதை பண்ணல, ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் இறக்குமதி வந்து பண்ணுறது நிறுத்தலை அப்படின்னா மேலும் அபராத வரியாக 25% சேர்த்து 50% வரி வந்து இந்தியா வந்து செலுத்தணும். இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா மக்கள் வந்து என்ன பண்ணணும், 50% வரி செலுத்தி தான் வந்து அந்த குட்ஸை வந்து டெலிவரி எடுக்க முடியும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பொருட்களுடைய விலை வந்து ஜாஸ்தியாகும். அப்போ விலை ஜாஸ்தியாகும் போது என்ன பண்ணுவாங்க, இந்தியா பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா. ஏன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் குட்ஸு நிறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு போட்டு டெக்ஸ்டைல் குட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வரி விதிப்பு, அபராத வரி விதிப்பு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு மோடி வந்து அவருக்காக வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா போய் ஒரு பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஆனால் அந்த ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்தியாவினுடைய முதுகில் குத்திட்டார். நம்பிக்கை துரோகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு இந்தியா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபராத வரி விதிப்போடு வந்து அந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம பேசியாவது சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து லாஸ்ட்டு 10 டேஸாக வந்து மோடிக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஆனால் மோடி ஃபோனை எடுக்கவே இல்லை. இந்த செய்தி வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எதிரி நாடோ இல்லைன்னா நட்பு நாடோ ரொம்ப ஜால்ரா தட்டக்கூடிய நாடோ சொல்லலை. ஜெர்மனியினுடைய ஒரு பத்திரிகை அந்த செய்தியை வெளியிடுது. மோடி வந்து ட்ரம்ப்பினுடைய கால் அட்டன் பண்ணவே இல்லை, புறக்கணிச்சிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு. அதற்கு காரணம் நம்பிக்கை துரோகம் செய்த ட்ரம்ப். மோடிக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் ட்ரம்ப். இதுதான் வந்து காரணம். அதனால் வந்து மோடி வந்து ட்ரம்ப்புடைய காலை எடுக்கவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ட்ரம்ப் காலே வந்து எடுக்கலை அப்படின்னா எதற்கும் தயார் அப்படின்னு வந்து மோடி வந்து ட்ரம்ப்புக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மோடி ட்ரம்ப்புக்கு செய்தி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டைரெக்டாக இது பண்ணாமல் அவருடைய ஆலோசகர், அப்புறம் வெள்ளை மாளிகை அவங்களுடைய வெளியுறவுத்துறை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்கன்னா இந்தியர்கள் வந்து திமிர் பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு. அதாவது இந்த பேச்சுகள் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி திட்டுற மாதிரி, இந்தியர்களை திட்டுற மாதிரி, மொத்த இந்தியர்களையும் திட்டுற மாதிரி ஒரு இப்போ வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை திட்டுறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிற நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த விதித்த இந்த 50% வரி வந்து சரிங்கிற மாதிரியும், மோடி மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரியும், மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சி தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒன்று, அவங்களால முடிஞ்சால் பெரிய பொருளாதார புலியாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கணும். இப்படி பண்ணலாம், சரியாக இருக்கும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இந்திய அரசாங்கத்துக்கு, இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அண்ணன் எப்படா சாவான், திண்ணை எப்படா காலியாகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி எப்படா பிரச்சனை கிளம்பும், இதை வச்சு நம்ம வந்து அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அப்புறம் நம்ம எதிர் நாடுகள்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராகவே நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிராகவே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் ஏதாவது ஐடியா கொடுக்கணும், இல்லைன்னா ஆதரவு தரோன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா சசி தரூர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்குறாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இவங்களால ஐடியாவும் கொடுக்க முடியல அப்படின்னா, ஒன்று பேசணும், ஒன்று ஐடியா கொடுக்கணும், இல்லைன்னா பேசாமலாவது இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அவங்க வந்து வெளிப்படையாக நான் வந்து இந்தியாவுக்கு எதிரானவன், தேச துரோகின்னு இங்கே இருக்கிற உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற வந்து கட்சிகள், எதிர்கட்சிகள்லாம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்பினுடைய கால் எடுக்கவே இல்லை. ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்திய மக்களையே மொத்தமாக வந்து திட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவம். இந்த பிரச்சனைகள் வந்து உச்சக்கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த 1% வந்து மற்ற நாடுகளுக்கு கூடுதலாக எக்ஸ்போர்ட் பண்ணி இதை வந்து எப்படி ஈக்குவலைஸ் பண்ணலாம், சரி கட்டலாம், அமெரிக்காவுடைய பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லாதபடிக்கு எப்படி வந்து இதை சரி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேச்சுக்கள் வந்து உலக நாடுகளில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில். இதுதான் சரியான சமயம். இப்போது அமெரிக்காவுக்கு குட் பை அப்படின்னு மோடி இப்போது சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலேயே வந்து அமெரிக்கா இந்தியாவினுடைய சரக்குகளை வந்து இனிமேல் அமெரிக்கா வந்து கேட்டு வாங்கி பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உண்மையான இந்தியனின் எண்ணமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம்.